தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. திருநெல்வேலி திடையூர் பகுதியில் கால்வாயில் 3 மாணவர்கள் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளநீர் கால்வாயில் குளித்த போது 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டத்துல வெள்ளங்குழி அப்படிங்கிற ஒரு பகுதியில எம்எல்டேரி வரையிலான ஏறத்தாழ ஒரு 72 கிலோமீட்டருக்கு வெள்ளநீர் கால்வாய்னு ஒரு கால்வாய் அமைச்சாங்க. இந்த கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமா அந்த பணி நடந்துட்டு இருக்குது. அது முடிவுறாத ஒரு நிலையில திடியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாழ 30 அடி ஆழத்துக்கு அந்த தண்ணிகள் வந்து தேங்கி நிற்கும். அதாவது தண்ணி வந்து போறதுக்கு வழி இல்லாம தேங்கி நிற்கும். இந்நிலையில திடியூர் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்துல இருக்கிறது கொங்கத்தான்பாறை, அதே மாதிரி ஜோதிபுரம் ஆகிய 2 பகுதிகள் இருக்குது. இந்த 2 பகுதிகளில் படிச்சுட்டு இருக்கிற அங்குள்ள பள்ளி ஒன்றில் படிச்சுட்டு இருக்கிற 17 வயது மாணவன் ஆண்ட்ரூஸ், அதே மாதிரி 18 வயது அருண், அதே மாதிரி இன்னொரு பையன் 3 பேர் நிக்கில் அப்படிங்கிற பையன் 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு மத்தியானம் குளிக்க போறாங்க. குளிக்க போற நேரத்துல அங்க வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு காணாதனை அடுத்து என்ன பண்றாங்கன்னா போலீசார் முன்னீர்பள்ளம் போலீசாருக்கு தகவல் கொடுக்குறாங்க. முன்னீர்பள்ளம் போலீசார் வந்து பார்க்கும்போது 3 பேருமே வந்து அந்த வெள்ளநீர் கால்வாய் பகுதியில் உள்ள நீர்ல மூழ்கி இருந்திருக்கிறது தெரிய வந்தது. இதனை அடுத்து தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு தற்போது உடல்கள் மீட்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில வந்து அதிக அளவுல குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாலும் அவ்வப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடைபெறுறது இங்குள்ள மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.